Hi viewers, welcome to Skynet Blocker tutorial part 9. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறது என்னன்னா, இப்போ வந்து பிளாக்கரில் எப்படி HTML எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா HTML தெரிஞ்சவங்க இதை வந்து நல்லா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கருக்குள்ளார போகிறோம். பிளாக்கரில் போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணதை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அதிலே நம்ம பார்க்கலாம். இப்போ எடிட் கொடுத்துட்டு எடிட்டில் போய் இதோட நம்ம சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ இமேஜ் சைஸை வந்து நம்ம வந்து சிறுசாக்கலாம் பெருசாக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ் இருக்குதுல பாருங்கள், கம்போஸ் HTML இருக்குது. HTML கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி கோடிங் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்போஸில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து HTML-ஆக இங்கே கோடிங் அவங்களே கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து மாற்றுறது தான் இமேஜோட சைஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. அந்த இமேஜ் சைஸை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ண பாருங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 400, வித்து பார்த்தீங்கன்னா 346 வருது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுக்குறேன். 500 கொடுக்குறேன். வித் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 கொடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 240 கொடுத்துட்டு கம்போஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இமேஜ் சைஸ் எப்படி மாறணும் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் வந்து மாறி இருக்குது. பார்த்தீங்களா, இமேஜ் சைஸ் மாறி இருக்குது. இப்போ அப்டேட் கொடுத்துட்டு கூட நீங்கள் நம்மளோட பிளாக்கரில் செக் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்துருச்சு. இப்போ நான் ரீலோட் கொடுக்குறேன். ரீப்ரெஸ் பண்ணுறேன். ரீப்ரெஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ கொடுத்துட்டேன். நம்ம பிளாக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் இமேஜ் இங்கே சேஞ்ச் ஆகிருக்குது. உங்களுக்கு இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.